Good morning students. Today our 12th standard chapter name complex number exercise 2.5 la 7th sum. If z1, z2 and z3 are three complex numbers such that modulus of z1 value equal to 1, modulus of z2 value equal to 2, modulus of z3 value equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 value equal to 1. நீ ஷோ பண்ணும் ப்ரூவ் பண்ணும் மாடலஸ் ஆஃப் 9 இன்ட்டு z1 z2 ப்ளஸ் 4 இன்ட்டு z1 z3 ப்ளஸ் z2 z3 வேல்யூ ஈக்குவல் டு 6 சொல்யூஷன்ஸ். லெட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் மாடலஸ் ஆஃப் z1 வேல்யூ ஈக்குவல் டு 1, மாடலஸ் ஆஃப் z1 வேல்யூ ஈக்குவல் டு 1 அண்ட் மாடலஸ் ஆஃப் z2 வேல்யூ ஈக்குவல் டு 2 and modulus of z3 value equal to 3. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டேர்ம் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இங்கே ஸ்கொயர் பண்ணாலும் இங்கே ஸ்கொயர் பண்ணணும், இங்கே ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஃபர்ஸ்ட் ஒன், modulus of z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த ப்ராப்பர்ட்டி z ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் இங்கே போடுறேன். மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். அப்போ இங்கே z1 இருக்கிறதால மாடலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு z1 பார் ஈக்குவல் டு 1. z1 தான் வேணும். z1 ஈக்குவல் டு இந்த z1 பாரோட வேல்யூ மல்டிபிள் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட்ஸ் போனால் டிவைட் 1 பை z1 பார். The same condition z2 squaring on both side. Modulus of z2 square equal to 2 square பண்ணா 4, 2 square பண்ணா 4. Then once again properties, same properties. Z modulus of z square equal to z into z bar. அப்போ z2 வந்துச்சுன்னா z2 into z2 bar equal to 4. z2 வச்சுக்கிட்டு கணக்கு போனால் 4 by z2 bar. Third one, similarly modulus of z3 square equal to 3 square பண்ணா 9. then properties z3 bar equal to 9, z3 equal to 9 by z3 bar. next conditions z1 z2 z3 modulus போட்டு ஆட் பண்ணால் equal to 1. அப்போ என்ன பண்ணும், ஆட் பண்ணுறேன். modulus of z1 plus z2 plus z3 value equal to நமக்கு என்ன கேன்சரில் 1 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 1. modulus of z1 z2 z3 ஃபர்ஸ்ட் ஒன் z1 வேல்யூ கொடுங்க அப்பரில் இருக்குது. modulus of 1 by z1 bar plus z2 வேல்யூ இருக்குது 4 by z2 bar plus z3 வேல்யூ equal to 9 by z3 bar equal to 1. ஸ்டூடெண்ட்ஸ் எல்சிஎம் எடுக்க போகிறேன். டினாமினேட்டர் சேமாக இல்லை, therefore taking LCM. மாடலஸ் ஆஃப் எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் z1 பார் z2 பார் z3 பார். டினாமினேட்டர் போட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்சிஎம்ன்ற சின்ன ஒரு கண்டிஷன் தான். டினாமினேட்டர் வேல்யூ எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், அந்த வேல்யூவை ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்பரில் போடணும். அவ்வளோதான் எல்சிஎம். சிம்பிளாக இப்போ z1 பார்னு இருக்குது. அப்போ அந்த z1 பாரை மட்டும் ஒமிட் பண்ணிட்டுனா பேலன்ஸ் என்ன இருக்குது, இல்லை எல்லா டேர்ம் z2 z3 பார் z3 பார் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் 4 இங்கே z2 பார் இருக்குது. அப்போது இந்த z2 பாரை கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் z1 பார் z3 பார் 4 இன்ட்டு z1 பார் z3 பார் ப்ளஸ் 9 இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் வேல்யூ z3 பார் இருக்குது. அப்போ z3 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிறது வேல்யூ z1 பார் z2 பார் மாடலஸ் ஈக்குவல் டு 1. இந்த பாரை இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் z1 ப்ளஸ் z2 பார் இருந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக z1 ப்ளஸ் z2 ஹோல் பாராக போட்டுடலாம். த சேம் கண்டிஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்லையும் z1 into z2 இண்டிவிஜுவலாக பார் இருந்துச்சுன்னா therefore z1 into z2 ஹோல் பார்னு போடலாம். இது கண்டிஷன்ஸ்.
இந்த சேம் கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார் இருக்கிறதால நான் ஹோல் பாரை போட்டேன்னா மாடலஸ் Z2 Z3 + 4 × Z1 Z3 + 9 × Z1 Z2 whole bar by multiplication தான் Z1 Z2 Z3 whole bar equal to 1. இந்த டிவைட் அந்த கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன்ஸ். இந்த மாடுலஸ் நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டருக்கு காமன். மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 + 4 × Z1 Z3 + 9 × Z1 Z2 மாடுலஸ் நியூமரேட்டர் போட்டேன். டினாமினேட்டர் மாடுலஸ் போடணும். இந்த டினாமினேட்டர் வேல்யூ 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 1 × மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3. ப்ராப்பர்ட்டிஸ் Z equal to Z bar. Z bar நம்ம Z ரைட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இந்த இடத்துல பாருக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பார்லாம் போடலாம். இந்த மாடலஸ் நம்ம இண்டிவிஜுவலாக போட்டிங்கன்னா மாடலஸ் ஆஃப் Z2 Z3 + 4 × Z1 Z3 + 9 × Z1 Z2 equal to 1 மல்டிபிளிகேஷன் சேம் தான். மாடலஸ் ஆஃப் Z1 × மாடலஸ் ஆஃப் Z2 × மாடலஸ் ஆஃப் Z3. Therefore, மாடலஸ் ஆஃப் Z2 Z3 + 4 × Z1 Z3 + 9 × Z1 Z2 value equal to மாடலஸ் ஆஃப் Z1 மாடலஸ் ஆஃப் Z2 மாடலஸ் ஆஃப் Z3 value equal to இந்த அப்பரில் கொடுத்துருக்க கொஷனில் மாடலஸ் ஆஃப் Z1 value equal to 1, மாடலஸ் ஆஃப் Z2 value equal to 2, மாடலஸ் ஆஃப் Z3 value equal to 3. அப்ளை பண்ணால் 1 × 2 × 3. Therefore 1 2s are 2, 2 3s are 6. That is answer. Z2 Z3 + 4 × Z1 Z3 + 9 × Z1 Z2 value 6.